வெல்கம் பேக் டு ஓடிபி. ஒரு டீ போடு. ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வாக்கிங் போய்ட்டு ஒரு ஃபன்னாக இந்தமாரி உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஸ்டார்ட் பண்ணலாமா? புது வரவா வந்திருக்க ராமா வந்து நல்லா பேசுவார். இப்போ சொல்லுங்க ராமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. வாக்கிங் பத்தி எப்படி பண்ணணும், என்ன விஷயம்? இது நகைச்சுவைக்கு சொல்லுங்க. வாக்கிங் போறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்குடா. நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, எப்படின்னா ஃப்ரீயா வரும். ஏய் நல்ல பாயிண்ட்ரா. உடம்பு வந்து ஹெல்த்துவா இருக்கும். வாக்கிங் போனால் காலையில் டென்ஷன், ரிலாக்ஸு எல்லாமே கிடைக்கும் வாக்கிங் போனால். உங்க கூட சேராம இருந்தாலே அது எல்லாமே கிடைச்சிடும் ஈஸியா. வாக்கிங்கே தேவையில்லை. ஆமா, மெயின் உங்களை சேராம மூளை வந்து உன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து அப்படியே இருக்கும். அதே மாதிரி கூகுளில் படிச்சதுன்னா காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் மாச்சானே. ஆமா, முட்டிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன் தெரியுமா? கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா கேஸ் தூக்கத்துக்கு, அச்சு மூட்டை தூக்கத்துக்கு, இதுக்கெல்லாம் காசு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் ஜாக்கிங் போகணும். வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிங் போய்க்கிறீங்களா? ஜாக்கிங் வாக்கிங்கா ஜாக்கிங்கா? அதே எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். வாக்கிங்னா நடக்கிறது, ஜாக்கிங்னா ஓடுறது. வாக்கிங் பற்றி பெனிஃபிட் சொல்கிறா. வாழ்க்கை சொல்லு. நீ எது சொன்னாலும் நான் வாழ்க்கை சொல்லுவேன். ஓகே சொல்லு. ஜாகிங் வந்து ஆக்சுவலா இதயத்துக்கு ரொம்ப நல்லதாண்டா. கண்டிப்பா, நானும் படிச்சேன் கூகுள்ல. ரொம்ப வாக்கிங் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குமா இதயத்தை. கரெக்ட். செகண்ட் என்னதுன்னா பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் இல்லாம சீரா வச்சுக்கும் எப்பவும். கரெக்ட். அது நல்லா ஃபாஸ்டா போகல. ஆமா, ரத்த ஓட்டம் அப்படியே தேன் மாதிரி வரும். ஆமா, ஆறு மாதிரி ஓடும். வாக்கிங் எது கால் இல்ல, கால்ல வந்து நான் கட்ஸ் வரும். கட்ஸ் கொட்டாம் பாரா பாயிண்டா. பை ஏறும். வேற எதுனா ஏறும். காலையில வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் வாக்கிங் பண்ணிட்டு போய் உக்காந்தோம்னா நல்லா ஃப்ரீயா வரும். அம்மா பாயிண்ட்ரா. அது வந்துச்சுனாலே உடம்பு கொழுப்புல அது குறையும். அது எப்படி குறையுது? அதுக்கு உடம்பு குறையும். வாக்கிங் கரெக்ட். 4 மணில இருந்து உருண்டு பத்துட்டு இருக்கேன். எதுக்கு? உருண்டு படிக்கா மணி 5 மணி எப்படா ஆகும், 6 மணி எப்படா ஆகும்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க ஃபோன் பண்ணுவீங்களா? ஃபோன் பண்ண நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணேன்டா 4 மணிக்கு. நான் 2 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. கேமரா எடுத்துன்னுக்கிறான் பாரு, அவனெல்லாம் பாராட்டணும்டா. 5 மணி இருந்தால் எடிட் பண்ணுகிறான்றான். அவன் 3 மணிக்கு அது இருப்பான். எதுக்கு எடிட் பண்ணுவோம்? வாரத்தில் 7 நாள் வேலைக்கு, 5 நாள் 6 நாள் வேலைக்கு போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஜாலியாக வாக்கிங் போகணும்டா. இது மட்டும் மாற்றினா பெஸ்ட்டு எக்ஸசைஸ்டா வாக்கிங்கு. வாக்கிங் போனால் பலவித லவ் ஃபெயிலியரா, வீட்டில் கஷ்டமா, ஃப்ரெண்டு பேச முடியலையா, வாக்கிங் போ. மொத்தம் சைலண்டாக வரேன் என்னன்னு தெரியல. பெஞ்சு கூட போறதா. பனி வந்து உஷ்ணம் குறையுது. அப்படியே உஷ்ணம் குறைதான் சாருக்கு. உஷ்ணம் குறைதான். கொஞ்சம் கொஞ்சம் உஷ்ணம் இறங்குதுடா கீழே. உஷ்ணம் குறையுது. கரெக்ட். நல்ல என்னோட அமைதிக்கு காரணம் உஷ்ணம். இதுவா? அது ஏர்போர்ட் இதுல அந்த ஃப்ளைட்ல கட்டளை சொல்ல போறாங்க மிலிட்டரி மேன். ஸ்கூல் படிக்கும் போது உன்னோட நம்ம ஸ்கூல் படிச்சோம்ல, காலேஜ், அது நம்மளுக்கு காலேஜ் தான். அதை பத்தி எதனா சொல்லு. சைட்ல 2 பேக் மாட்டினே நல்லா மாட்டினே அப்படி போயினே இருப்போம். அதுவும் நான் அந்த கட்டு டவுசர்ல ஆஃப் டவுசர் அதை போட்டுன்னு நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டுன்னு நான் கை வரைக்கும் வரும். அழகா போட்டு போவோம். அழகா போட்டு போனியா? இல்ல போட்டு போவோம். அதை நாங்க சொல்லணும். இப்போ வந்து என்னன்னா கம்பெனில பெரிய ப்ரெஸ் அடிக்கிறது. ப்ரெஸ் காமெடி ஒன்று இருக்கு, ராகுல் காமெடி. ப்ரெஸ்ஸுன்னு ராகுல் காமெடி நான் வந்தது. நம்ம டிஎல்எஃப் அங்கே வந்து கிரிக்கெட் ஆடும் போது நாங்களாம் வந்துட்டு ஆடி முடிச்சுட்டு வந்துட்டோம்.
பசங்க எல்லாம் மாட்டினானுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டினானுங்க. அப்போ காவலர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்ம காவலர்கள் வந்து நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சிட்டார்கள். நம்ம பையன் எங்கே வேலை செய்கிறேன்னு அந்த சார் கேட்டார். பையன், சார் நான் ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறேன் சார் அப்படி கௌரவமாக சொல்லிடுறான். கௌரவமாக சொல்லிடுறான். என்ன இது ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு சார்ல பரவாயில்ல பெரிய இடத்துல வேலை செய்கிறாங்க. எந்த ப்ரெஸ்ஸு சார் கேட்டான். சார் பவர் ப்ரெஸ்ஸு சார்ன்ட்டு விட்டார் ஒரு ஆறா. பையன் பூச்சின்னு வந்துட்டான் வீட்டுக்கு. ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் லைஃப்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அதுதான் லைஃபு. இப்போ நானா காலையிலேருந்து வேலைக்கு போனோம், மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கினோம், என்ன திருப்பி ஈவினிங் வரணும், உங்ககிட்ட திட்டு வாங்கணும், அவ்வளோ வேலை. ஸ்கூல் படிக்கும் போது அவ்வளோ ஜாலி இல்லை? லவ் பண்ணிக்கல. ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணல. என்ன லவ் பண்ணுறதுடா, என்ன லவ் பண்ணிச்சுடா அந்த பொண்ணா. அப்படியா? கீழே லவ் லவ் தான், எல்லாம் லவ் தான். சொல்கிறா என்ன சொல்கிறா? ராமு, இதுதான் வால்பாறை. திரும்பவும் சொல்கிறேன், ஊட்டி போகணுமா போகாதீங்க, கொடைக்கானல் போகணுமா போகாதீங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. காலையில் வாங்க தாமஸ் மவுண்ட். காலையில் வருது பசங்களோட எவ்வளோ ஜாலி இல்லை? வாரத்தில் ஒரு நாள் வரான் வாக்கிங் போகிறதுக்கு. அதோட ஷூ இதெல்லாம் கைட்டுருவான். எல்லாமே வந்துடும். அதுதான் இது ஒரு ரிஸ்கி. அதுவும் மழை. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு பாருடா. ஸ்கூல்ரா. ஸ்கூலை பற்றி என்னடா நினைக்கிறா ஜெகனே? சொல்கிறா. ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறேண்ணா? ஸ்கூல் லைஃப் உன்னோட லைஃப் பற்றி. மேரியன் ஸ்கூல்ல சொன்னா எனக்கு அந்த 96 ஞாபகம் வருதுடா. 96ஆ? ஜானு 96லயாச்சும் 10வது வரைக்கும் பச்சான் அவன். எங்கடா அவன் 10வது பச்சா? தெரியும் பச்சல 96ல. இவரு 7வது படிச்சு 6. எங்கே மோல் அடிக்கிறாங்க, நான் எங்கே அடிக்கிறாங்க மட்டும் தெரில. உள்ள ஒன்றுமே தெரிலடா. அப்பா வாட் அ கிளைமேட்ரா. வெல்கம் பேக் டு ஓடிபி. ஒரு டீ போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? என்ன மலைன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. நான் வந்து திருநீன் மலை. பாருங்க மலை. அதெல்லாம் அந்த சுத்தனை அடுத்த வரைக்கும் அந்த தனியாக தான் இருக்கும். இப்போ தனியாக தானே இருக்கு. அதான் சொல்றேன். மாமே இவரு சுத்தி ஒரு 40-50 பேர் கூட்டமா சுத்துற மாதிரி சுத்தம் பாரு. அதுதான் எப்படி பார்த்துருக்கிறாரு ஆள். ஜாக்கிங் பண்ணா அந்த பேர் பானை மாதிரிக்கிற வயிறை டயர் மாதிரி மாற்றிடலாம். அதான் நான் இப்படி இருக்கிற வயிறை சப்பியாகணும். அதை ரெடி பண்ணனா நான் ரெடி பண்ணோம். தூக்க அதை பேண்ட் கிஞ்சிட போகுது. நான் அவர் பண்றேன் ரெடி பண்ண அவர் பண்றா சொல்லிட்டு நீ பண்ணாத. ஒரு விஷயத்த மற்றவங்க பண்றாங்க சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. என்ன வந்து நம்ம பண்ணா என்ன ஆகும்? நம்மளுக்கு பின்னாடி வந்துடும். கீழே ஆரம்பிச்சது மேலே வரும், பின்னாடி முன்னாடி மட்டும் தான் பேசுறான். அதுதான் மலைப்பாடம் பண்ண. அதுதான் அவனுக்கு வரும். மாமே ஜாலியாகிற வேலையில் என்னண்ணா சுவாரஸ்யம் நடந்ததெல்லாம் சொல்லியாண்ணா? சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்டாக ஏதாச்சும் நடந்து. அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், சுவாரஸ்யம்லாம் தெரியாது. இன்ட்ரெஸ்டிங் இதோ சொன்னா நம்ம ஜாகின் இன்ட்ரெஸ்டாக ஏதாச்சும் வந்ததுன்னா நான் அந்த மிஷினை இறங்கணும். நல்லா மிஷினை வந்து இன்ட்ரெஸ்டாக எப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறேன்? இப்போ நீ வேலைக்கு போகிறதுக்கும் ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறேன்? ரெண்டு பேரும் பேட்டி எடுத்திருந்தா ரெண்டு பேரையும். ஃபர்ஸ்ட் நீ சொல்றா. வேலை ஸ்கூல்ல வந்து நான் சுதந்திர தினமா ஆகஸ்ட் 15. அது கிடையாதுடா. சுதந்திரம் இண்டிபெண்டன்ட் கொடி ஏத்துவாங்கல அது இல்ல. சுதந்திரம்னா ஃப்ரீயா. ஓகே வருது. ஒரு வழியா வந்துட்டாங்க சொல்றா. ஃப்ரீயா அந்த மாதிரி இருக்குது. நான் கிளாஸுக்கு போனா இப்ப அது வந்து நாளைக்கு போனா காலைல தூங்கணும். சரி. ஐயோ நைட்டு தூங்கணும். அதுக்கப்புறம் காலைல இருந்து வேலைக்கு போனோம். நான் திருப்பி நைட்டு வந்து தூங்கணும். திருப்பி காலைல வேலைக்கு போகணும். பசங்க கூட எவ்வளவு ஜாலியா இருக்கு. பசங்க கூட
பசங்க என்னது இந்த ஸ்கூல் சொல்றீங்க, எத்தனை வரைக்கும் படிச்சீங்க? நான் வந்து 7வது வரைக்கும் தான் படிச்சேன். பெரிய டிகிரி சொல்ற மாதிரி 7வது வரைக்கும் தான் படிச்சேன். அப்போ ஜாலியா இருக்குதா இந்த 7வது வரைக்கும் தான்? 7வது வரைக்கும் ஜாலியா தான் இருந்தான், இப்பயும் ஜாலியா தான் இருக்கிறான், வீட்டை ஏமாத்தினுக்கிறான். 7வது வரைக்கும். சரி ஜெகன், நீங்க சொல்லுங்க ஸ்கூல் லைஃபை பத்தி. ஹாஸ்டல் லைஃப் நீங்க சொல்லுங்கப்பா. ஸ்கூல் லைஃப் எவ்வளவு நல்லா இருந்தது? இது வந்து பாய்ஸ் ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுல அவ்வளவு ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்ட்லாம் கிடையாது. ஆமா, ஆனா ஜாலியா இருக்கும். எங்களுக்கு அசிங்கம்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருந்தோம். இந்த கூச்சம், இந்த ட்ரெஸ்ஸிங் பண்றது அதெல்லாம் எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தோம் நாங்க. எஸ். ஆனா இவனுங்கெல்லாம் சேரும் போது குவாய்டா மாத்திட்டாங்க. டீசெண்டா என் கூட பச்சவள வந்து பல்லு வளர்க்காம முகம் வளர்க்காம வந்து உட்காருவானுங்க. பல்லு வளர்க்காம சாப்பிடுவான்ற ஸ்கூலுக்கே வருவானுங்கடா. உப்பு பூத்து போகல அதோட வருவானுங்க. அந்த உப்பு எடுத்துன்னு போய் அவன் சோதனை போட்டு சாப்பிடுவான்டா. அம்மா மாதிரி ரோசக்காரன் சேர்ந்த நீ யார் கூட சேர்ந்து இருக்கலாம் போல. ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க நீங்க? கோலி விளையாடுனால கிரிக்கெட் விளையாடினேன். இந்த பசங்களை ஜாலியா வந்து நான் அட்டை அடிச்சேன், நான் கட்டை அடிச்சேன். அட்டை வச்சான் கட்டை வச்சான். சண்டை போட்டது தான் நான் அதிகம். என்ன சண்டை போட்டீங்க? ஆயாம வரல, சண்டை போடல. நான் கிளாஸ் பசங்க கூட முட்டைக்கு சண்டை போட்டான். முட்டைக்கு சண்டை போடுறேன். முட்டைலாம் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சுன்னா, நான் 12:30 மணி ஆயிடுச்சுன்னா வந்துடும். உங்க வீட்டு பின்னாடி சத்தம் இருந்துச்சு, அங்க இருந்து முட்டை திட்டி தான் சாப்பிடுவேன். அது நான் திட்டி சாப்பிட மாட்டேன். உங்க வீட்டுல இருந்து வருவாங்க. என் கூட ஜெகன் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் 2 முட்டை திட்டுவான். உன்னை கேள்வி வச்சு அவன் மாதிரி சிரிச்சுனுங்க. அவனை பூச்சி போடு வீடியோ. வாவா தம்பி, வாப்பா சென்டர்ப்பா. இல்ல ஏய், நானா ஸ்கூல் போய் மொதல் வருவேன்டா. எங்க வருவ? இதுதான் நம்ம ஸ்கூல்ரா. கோலி எத்தனை வருவான்டா, நல்லா இவ்வளோ பேர் கோலி எத்தனை வருவான். கிளாஸ்ல உட்காந்து விளையாண்டு இருப்பான் ட்ரெயினா. அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஸ்கூல் அப்படியே தான் இருக்கு, ஆனா பசங்க தான் யாரும் இல்லை. என்னடா சொல்றா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட, அதுவும் நம்ம படிச்சதெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான்டா எப்பவுமே. கரெக்டா இல்லையா? ஏரியா ஃப்ரெண்ட்னா யாரு? நம்ம தான்டா லூசு பையில. நம்மள சொல்றியா? நீ அப்படி வரியா? ஏன்னா நம்ம ஏரியா தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை விட, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸை விட கடைசி வரைக்கும் ஏரியானா என்னது? ஏரியானா என்னது? ஒரு ஸ்ட்ரீட் பாத்துக்கோ. ஏரியா ஒரு 4-5 தெரு சேர்ந்தது ஒரு ஏரியா. அந்த அளவுக்கு யாருமே இல்லை. நீ நானு தெய்வம் இருக்கானுங்க, பசங்க இருக்கானுங்க. ஆனா வந்து அதெல்லாம் தப்புடா, அப்படிலாம் சொல்லாத. நம்ம வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ண வச்சுக்க கூடாது. அதெல்லாம் தப்பு. யார்கிட்டயும் நீ வச்சுக்க மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காண்டாவரா பேசினு டயர்டாகுது. வா டீ போட்டாலும் பையன் சேனல் நேம் கரெக்டாக சொல்கிறான் பாரு. ஸோ டீ ஒன்று போட்டுடலாம். A few moments later. guys டீ கடைக்கு வந்துட்டோம். அப்போ சொன்னேன் டீ கடையில் தான் இருக்கோம். இப்போ நாட்டு சக்கரைக்கும் சக்கரை என்ன வித்தியாசம்னா, நாட்டு சக்கரை வந்து ஹெல்த்துனா உடம்புக்கு வந்து பலம். சாதா சக்கரை குடிச்சா உடம்புக்கு கெடுது. சரி, உனக்கு எப்படி தெரியாதுலா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பெரியவங்க சொன்னாங்க. பெரியவங்களா? ஆமாம், எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் பெரியவங்க தான். அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் பெரியவங்க தான். எல்லாம் 50-60 வயசு. எல்லாம் அவரோட ஃப்ரெண்டுங்க தான். சரி, இதை பற்றி நீங்கள் தான் சொல்றீங்க. நீங்கள் தான் சொல்றீங்க. அவர்கள் சார் சொல்ல டைம் ஆகுது. சொல்லு. கேமராமேன் என்ன நினைக்கிறாருல, கேமராமேன் தண்ணி ஆளு டீயை தள்ளினியா? காய்ஸ், இந்தமாரி வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
உங்கள் வாழ்க்கையில உங்கள் லைஃப்பில் இந்தமாரி ஒரு ஃபன்னான ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க பேரில் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்தமாரி நடந்தால் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது எந்தமாரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. முதல்ல இது பண்ணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, நாங்கள் பண்ண நாங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்க, பெல்லுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். டீ ஓவர். மறக்காம பாய் பாய். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. OTP, OTA,